ഓക്കെ ഷോർട്ട് പിച്ച് ബോൾ വെച്ച് കഴിഞ്ഞാൽ അവിടെ എന്തായാലും അങ്ങോട്ട് അടിച്ചാൽ കറക്റ്റ് പറ്റില്ല. ഒന്നുമില്ല, ഈസി ആയിട്ട് ചോദിക്കാം. 1-2 ആൾ കളിക്കുന്നതാണെങ്കിൽ മാത്രമേ കളി ജയിക്കൂ. 200 റൺ വലിയ റണ്ണല്ല. ഓക്കെ, പിന്നെ ടെൻഷനായിരുന്നു. ഒരു ഓവറിൽ ഒരാൾക്ക് ഒരു അടി കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ കളി വിട്ടത്. കളി കഴിഞ്ഞ കളി നമ്മളാണ് തമിഴ് തലേഴ്സിൻ്റെ കൂടെ നമ്മൾ അവസാനം വരെ ആവേശമായപ്പോൾ കളി അവർ പോയി, അവരെ കയ്യിൽ വിട്ടുപോയി. നമ്മളെല്ലാവരും இப்போ செகண்ட் இன்னிங்ஸுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜா, அப்புறம் முரளி. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ராஜா, ரன்னரில் பார்த்தீங்கன்னா முரளி. இப்போது ஃபஸ்ட்டு பவுலிங் பார்த்தீங்கன்னா டெல்டா சிசிக்காக வந்திருக்கிறது அஷிக் ப்ரோ. அஷிக் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச் ஒரு பேட்டிங் பார்த்துருக்கலாம். இப்போது இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்திருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாட் பால், நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலுங்க ஃபஸ்ட்டு பால். இப்போது நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அஷிக் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ராஜா ஒரு லெக் சைடு திருப்பி அடிச்சிருக்காப்புலங்க. ஓவர் போகுமா? இல்லை, ஒரு நல்ல அருமையான ஃபீல்டிங் அங்கே. பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபீல்டிங் அங்கே. ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப்புங்க. ஒரு 2 ரன்ஸ் சேவ் பண்ணியிருக்காப்புல. ஒரு அருமையான ஃபீல்டிங் அங்கே. இப்போ அஷிக் ப்ரோ அவரோட நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு வைட் பாலாக இருக்குது. அது எக்ஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 ரன் கிடைக்குதுங்க. இங்கே இந்த பால் லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு வைடு. அஷிக் ப்ரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு ஒரு அருமையான ஷாட் அங்கே லெக் சைடு மறுபடியும் அதே சைடு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குரு ஒரு நல்ல ஃபீல்டிங் பண்ணாமல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பால் ஒரு நல்ல ஸ்டாப்புங்க. ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பால் அஷிக் ப்ரோ பார்த்தீங்கன்னா அவரோட அருமையான பவுலிங். இங்கே பார்த்தீங்கன்னா இது டாட் பாலாக மாறி இருக்குது. இங்கே ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முரளி. இப்போது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக ஃபஸ்ட் பால் பேஸ் பண்ணியிருக்காப்புல. நெக்ஸ்ட் பாலுங்க அஷிக் ப்ரோ பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாட் பாலுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா அஷிக் ப்ரோ டு முரளி. லெக் சைடு திருப்பி அடிச்சிருக்காப்லங்க. போருங்க பார்த்தீங்கன்னா 6ங்க. இங்கே அருமையான 6, ஒரு வெல் கனெக்டுங்க. இங்கே அந்த பாலை பார்த்தீங்கன்னா லெக் சைடு கனெக்ட் பண்ணி ஒரு 6 கிடச்சிருக்கு. 1 over and 10 runs, no wicket loss. இப்போ நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஷம்ஷீர் வந்திருக்காப்லங்க நெக்ஸ்ட் ஓவருக்காக. டெல்டா சிசிக்காக ஜம்ஷீர் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு பால் டெல்டா சிசிக்காக. இப்போ ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்கே. பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சைட் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். ஃபஸ்ட்டு ஓவர் டீமுக்காக 2வது ஓவர் பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல பவுலிங் அங்கே. ராஜா பார்த்திங்கன்னா அது நல்ல ராஜா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க. அது கவரில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. ரஷீத் ப்ரோ நல்ல ஒரு குட் ஸ்டாப். ரஷீத் ப்ரோ அடுத்த பால் கண்டினியூ பண்ணுறாப்புல. ஸ்ட்ரைக்கில் பார்த்திங்கன்னா முரளி லாஸ்ட் ஓவரில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான 6 அடிச்சாப்புல முரளி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஷாட் அங்கே லெக் சைடு. குட் ஸ்டாப் குரு. ராஜா இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்க்கலாம். அடுத்து ஒரு 6 இல்லை 4 இல்லை டாட் பாலா. அது பார்த்திங்கன்னா ஸ்லிப்பில் போகுதுங்க. ஸ்லிப்பில் பார்த்திங்கன்னா பின்னாடி போயிட்டுருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் ரூஃப் பார்த்திங்கன்னா இதோட பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள். இப்போ இதோட பார்த்திங்கன்னா 2 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 2 overs and 16 runs, no wickets. இப்போ தெலுங்கு வாரியர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க 16 runs, no loss, 2 overs and 3rd ஓவருங்க இது. பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கில் பார்த்திங்கன்னா ராஜா பார்த்திங்கன்னா இங்கே அவுட் ஆகிறாப்லங்க. அஷிக் ப்ரோ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான போல்டுங்க. இங்கே வெல் போல்டுங்க. இங்கே பவுலிங்க வெல் பவுலிங்க. இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க அஷிக் ப்ரோட அடுத்த பால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆஃப் சைடு நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்புல.
பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாப் அங்கே ரஷீத் ப்ரோ, நல்ல ஸ்டாப், மறுபடியும் ஒரு நல்ல ஸ்டாப்புங்க ரஷீத் ப்ரோ, நல்ல ஃபீல்டிங் பண்ணிட்டுருக்காப்புல. இப்போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் மட்டும் போயிருக்கு. இப்போது ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முரளி வந்திருக்காப்புலங்க. லாஸ்ட் ஒரு நல்ல 6 அடித்தாப்புல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங்க இங்கே அஷிக் ப்ரோ, பார்த்தீங்கன்னா ஒரு அஷிக் ப்ரோ ஒரு வெல் பவுலிங்க. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அஷிக் ப்ரோ, ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முரளி, அதுவும் ஒரு லெக் சைட் திருப்பி அடிச்சிருக்காப்புல. கேட்ச் ட்ராப்புங்க, கேட்ச் ட்ராப். ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு ட்ரை பண்ணி ரன்னிங்கில் வந்து கேட்ச் பிடிக்க பார்த்தாப்புல, சின்ன ட்ராப். இதனால் ஒரு நல்ல ஒரு வெல் ட்ரைங்க அது, பார்த்தீங்கன்னா குட் ஸ்டாப்பும் கூட. நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கனெக்ட்டுங்க, பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே டெல்டா சிசிக்காக. இப்போது தெலுங்கு வாரியர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா முரளி நல்லா ஆடிட்டு இருக்காப்புலங்க. முரளி ரன்னர் சைடு பார்த்தீங்கன்னா மினல்ராஜ், பார்த்தீங்கன்னா ரன்னர் சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பில் போயிருக்குங்க, பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் குரூப் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லீப்பில் பார்த்தீங்கன்னா, அதனால் நோ ரன்ஸ். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் ஸ்டாப்பும் கூட இங்கே ரூப் ப்ரோ. நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா அருமையான பவுல்டுங்க அங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜம்ஷீர் ப்ரோ பார்த்தீங்கன்னா அவரோட அருமையான பவுலிங். பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு போல்டு கிடச்சிருக்கு, வெல் பவுலுங்க. ரிக்யூட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 13.70ங்க. இப்போ நெக்ஸ்ட் ஜம்ஷீர் ப்ரோவோட அடுத்த பாலுங்க ஹசனுக்கு, பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு அடிச்சிருக்கப்போ நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே ரஷீத் ப்ரோ, நல்ல ஒரு ஸ்டாப். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட், பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு பால் 3rd ஓவர், நல்ல ஒரு லெக் சைடு ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க இங்கே போதுங்க. 4 ஒரு அருமையான ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிடச்சிருக்கு. அடுத்த பாலுங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் செம்மையான ஒரு டாட்டுங்க. ஆனால் இது விக்கெட்டா, இது மேலே டச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அம்பையர். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கீப்பிங் இங்கே, அருமையான கீப்பிங் ஐஜோ. நெக்ஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான போல்டுங்க, நல்ல ஒரு பவுலிங் இங்கே ஆஷிக் ப்ரோ. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட்டு ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கிடச்சிருக்குங்க. மினல்ராஜ் இங்கே அவுட் ஆகி வெளில போயிட்டுருக்காப்புல தெலுங்கு வாரியர்ஸ்க்காக. இந்த தெலுங்கு வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெக்ஸ்ட் விக்கெட்டையும் இங்கே இழக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஷிக் ப்ரோவோட அடுத்த பாலுங்க, நல்ல பவுலிங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் பவுலிங்க இங்கே அஷிக் ப்ரோ. ஐஜோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு டைவுங்க, அங்கே டைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாலை பார்த்தீங்கன்னா நல்ல பிடிச்சாப்புல. அது கேட்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணாங்க, ஆனால் மேலே டச் ஆகி போயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அஷிக் ப்ரோ 2, நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஓவர்த்துருவாங்க. ஓவர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு ரன் கிடைக்கிது. அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட் ட்ரை பண்ணார் அஷிக் ப்ரோ, பார்த்தீங்கன்னா 2 ரன்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. பவுலிங் பார்த்தீங்கன்னா நல்ல டஃப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஹசன் டீப் கவரில் போயிருக்கு, பார்த்தீங்கன்னா ஒரு 4ங்க, அருமையான 4 இங்கே ஹசன் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 4 இங்கே அடிச்சிருக்காப்புல ஆஃப் சைடு. பார்த்தீங்கன்னா அஷிக் இப்போது ரஷீத் ப்ரோ பார்த்தீங்கன்னா அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு வைடு. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ரஷீத் ப்ரோ அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்க பார்த்தாப்புல ஒரு நல்ல ஒரு அருமையான கீப்பிங்க இங்கே ஐஜோ, பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டைவ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேவ் இங்கே, பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் கீப்பிங்க ஐஜோ. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ரஷீத் ப்ரோ ரோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட் அங்கே லெக் சைடு, பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீல்டிங் அங்கே கேப்டன் ஜம்ஷீர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல்டிங் பண்ணியிருக்காப்புல. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஓவர் எண்டுங்க, பார்த்தீங்கன்னா ரஷீத் ப்ரோ ஒரு அருமையான ஓவர், லாஸ்ட்டு ஓவர் பார்த்தீங்கன்னா இப்போது 31 ரன்ஸுங்க, 3 விக்கெட் லாஸ், 6 ஓவர் எண்ட். டெல்டா சிசிக்காக குரு. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ரோ இருக்காப்புலங்க, ஒரு அருமையான பவுலிங் இங்கே வந்த பால். இப்போ குரு மறுபடியும் அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ராக்கு ஒரு போல்டா.
அருமையான கேட்சுங்க இங்கே. ஐஜோ பார்த்தீங்கன்னா செம்மையான கீப்பிங்க இங்கே. வெல் கீப்பிங் இங்கே ஐஜோ. வெல் கேட்ச். லாஸ்ட் பால். குரு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அருமையான பவுலிங் இங்கே. பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு நல்ல விக்கெட்டுங்க இங்கே குரு. பார்த்தீங்கன்னா அருமையாக கேட்ச் இங்கே ஐஜோ. ஒரு நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா குரு டு சுரேஷ். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ங்க. பாலர் பார்த்தீங்கன்னா குரு நல்லா பவுலிங் போட்டு அந்த பால் நல்லா ஸ்டாப் பண்ணாப்புல. அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மட்டும் கிடைக்கிது. கூட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஹசனுக்கு நல்ல ஒரு ஷாட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா அதே சைடு அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டாட் பால். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுதுங்க. குரு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங் இங்கே. ஒரு அருமையான பவுலிங் பண்ணிட்டு இருக்காப்புல. குட் ஓவருங்க. ஒரு விக்கெட்டும் கிடச்சிருக்குங்க. 7 over end, 33 runs, 4 wicket loss. இப்போ ஃபஸ்ட் பாலுங்க முஜிபோட ஃபஸ்ட் பால். இவரோட ஃபேஸ் பால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு அருமையான பவுலிங் இங்கே. சுரேஷ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல இப்போது. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஹசன் அருமையான ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குங்க. அங்கே அஷிக் ப்ரோ ஒரு நல்ல ஸ்டாப் அங்கே பார்த்தீங்கன்னா. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் நல்ல ஒரு ரன்னிங்க. சிங்கிள் ரன் கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ டு சுரேஷ். அது பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு போயிருக்குங்க. ஆஃப் சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்கே. 4 போமா. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 runs மட்டும். இப்போ சுரேஷ் ஒரு நல்ல வெல் ஷாட்டுங்க அங்கே. கவரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஷாட்டு 2 runs. இப்போ அடுத்த ஓவருங்க குரு வந்திருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஹசன் அதை லெக் சைடு திருப்பி அடிச்சிருக்காப்புல. நல்ல ஒரு ஷாட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குங்க. அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 runs போயிருக்கு. ஹசன் இங்கே நல்ல ஷாட்டுங்க இங்கே. இப்போ குருவோட அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா 2வது பால். இது கண்டினியூ பண்ணுறாப்புல. ஒரு நல்ல ஒரு ஷாட்டு ஹசன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிருக்கு முஜிப் ப்ரோட்ட. இது அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அங்கே ரன் அவுட்டுங்க. 2 பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா வந்து மிடில் வந்து நின்ட்டாங்கங்க. அவரோட நெக்ஸ்ட் பாலுங்க குருவோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சுரேஷ்க்கு என்ன கேட்சா இங்கே அப்பீல் பண்ணியிருக்காங்க. நாட் அவுட். குரு ப்ரோ பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா சுரேஷ்க்கு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாட் பால். இப்போ இந்த பால் பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிருக்கு. யார் இருக்காங்களா? ஜம்ஷீர் ப்ரோ அங்கே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள், ஒரு அருமையான சிங்கிளுங்க சுரேஷ். இப்போது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பாபு, மந்திரா பாபு. அவரோட ஃபஸ்ட் பால் இங்கே ஃபேஸ் பண்ணுறாப்புல. குரு பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா பாபுவுக்கு. ஒரு அருமையான ஷாட்டுங்க லெக் சைடு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். ஜம்ஷீர் ப்ரோ கேப்டன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு சிங்கிள் கிடச்சிருக்குங்க இங்கே. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 9 overs எண்டுங்க. 41 runs, 5 wicket loss. நெக்ஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ணுறாப்புல. ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா மந்திரா பாபுக்கு. பாபு இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காப்புல. ஒரு டாட் பால். முஜிப்போட நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷாட் இங்கே. பாபு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4ங்க. ஒரு அருமையான 4 அங்கே. பாபு பார்த்தீங்கன்னா ஒரு லெக் சைடு திருப்பி அடிச்சுக்கவில்ல. ஒரு வெல் 4ங்க. இப்போ லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 4 இங்கே பாபு. நெக்ஸ்ட் பால் முஜிப் டு பாபு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதுவும் போயிருங்க, வெளியில் போயிருங்க. ஒரு அருமையான 6 இங்கே பாபு. மந்திரா பாபு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டுங்க. 2 ஷாட்டுங்க, ஒரு 4 ஒரு 6 இங்கே வந்திருக்கு. தெலுங்கு வாரியர்ஸ் ஒரு நல்ல ஒரு கம்பேக். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இந்த ரன்ஸ்லாம் இப்போ தேவைப்படும். கண்டிப்பாக 4-6 நிறையா வேணும். இப்போ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பாபு, பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ. அடுத்து பவுலிங் மறுபடியும் திருப்பி அடிச்சிருக்காப்புல லெக் சைடு, அதுவும் போயிருங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஜம்ஷீர் ப்ரோ ஒரு நல்ல குட் ஸ்டாப். பார்த்தீங்கன்னா ஒரு ரன் மட்டும் சிங்கிள். முஜிப் ப்ரோ அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சுரேஷ்க்கு கேட்ச் ஆகுமா? லெக் சைடு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு அருமையான ஸ்டாப் அங்கே அஷிக் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடைக்கிது. நெக்ஸ்ட் பால் முஜிப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா
பாபுங்க மறுபடியும் ஒரு அருமையான ஷாட்டு லெக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 6 போயிருக்குங்க. மறுபடியும் வெல் ஷாட்டுங்க லெக் சைட் பாபு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 6 ஒரு 4 போயிருக்கு. பாபு பார்த்தீங்கன்னா நல்ல ஷாட்டுங்க. இதோட 10 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்குங்க. 10 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா 59 ரன்ஸ் 5 விக்கெட் லாஸ். இப்போ 11th ஓவர் பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட் ப்ரோ அவரோட செகண்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டுங்க. போயிருங்க 4ங்க. ஒரு அருமையான 4ங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா லெக் சைடு திருப்பி விட்ருக்காப்புல. இப்போ ஜம்ஷெட் ப்ரோ அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லெக் சைடு போயிருங்க. வைடு இது பார்த்தீங்கன்னா போட்டு 22 ரன்ஸ் கொடுத்துருக்காப்புலங்க. இப்போ ஜம்ஷெட் ப்ரோ அவரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா சுரேஷ்க்கு இப்போது அம்பேர் பார்த்தீங்கன்னா நோ பால் கொடுத்துருக்காங்க. க்ரீஸ் நோ, அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் கிடைக்கிது. ஜம்ஷெட் ப்ரோ அவரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா சுரேஷுக்கு இது ஒரு நல்ல பாலுங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்க ஐஜோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். 11th ஓவர் இல்லை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால், அதுவும் பார்த்தீங்கன்னா டாட் பால். அது கேட்சா ஒரு விக்கெட் கேட்டிருக்காங்க அங்கே இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா அம்பேர்கிட்ட அப்பீல் பண்ணியிருக்காங்க. நோ விக்கெட். இதில் பார்த்தீங்கன்னா 11 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்குங்க. 66 ரன்ஸ் 5 விக்கெட் லாஸ். பார்த்தீங்கன்னா பாபு பார்த்தீங்கன்னா 8 பாலுக்கு 18 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 4 அண்ட் 2 6s. அண்ட் சுரேஷ் 14 பால்ஸ் 11 ரன்ஸ் 1 4. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா குருங்க அவரோட ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்திருக்காப்புல. நல்ல ஒரு ஷார்ட் ஆஃப் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கிது. ஒரு அருமையான சிங்கிள். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த பாலும் பார்த்தீங்கன்னா டாட் பாலாக மாறுது. அருமையான பவுலிங். இங்கே வெறும் டாட்ஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கீங்க அதிகமாக. பார்த்தீங்கன்னா அருமையான பவுலிங். குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மந்திரா பாபு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாப்புங்க. இங்கே ரூப் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டாப்பிங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரன்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. 3 ரன்ஸ் சேவுங்க இங்கே. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்க சுரேஷுங்க நல்ல ஒரு போல்டுங்க. அருமையான போல்டு. இதை லெக் சைடு போட்டிருந்தாப்புல பார்த்தீங்கன்னா அது உள்ளே விட்ருக்காப்புலங்க பாலை. நெக்ஸ்ட் பாலுங்க குரு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டாட் பால். நல்ல ஃபேஸ் பாலுங்க. இது நல்ல அருமையான ஓவரிங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுது. இங்கே 12 ஓவர்ஸ் எண்டுங்க. 17 ரன்ஸுங்க. 12 ஓவர்ஸ் எண்ட் 70 ரன்ஸ் 6 விக்கெட் லாஸ். ஆர்ஜி அப்புறம் மந்திர பாபு பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காப்புல. ஆர்ஜி பார்த்தீங்கன்னா ரன்னர் சைடு இருக்காப்புல. பாபு பார்த்தீங்கன்னா இப்போது 11 பால்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 19 ரன்ஸுங்க. 1 4 2 6s ஒரு 2 ஓவரில். இப்போது நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அஷிக் ப்ரோ டு பாபு. இது கேட்ச் ஆகுமா? வெளியில் போயிருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 6. ஒரு அருமையான பேட்டிங்க இங்கே பாபு. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 6s கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அஷிக் ப்ரோ இப்போது பாபு ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல. ஒரு அருமையான பவுலிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஐடியா பாலுங்க. டாப்பில் நல்ல ஷார்ட் பாலுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா டாட் பால் ஆகுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ டாட் பாலுங்க. இங்கே பாபு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக விளையாண்டுருந்தாப்புல. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம ஆஷிக் ப்ரோட அருமையான ஓவர்னே சொல்லலாம். ஏன்னா இவர் நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாப்புல. இவருக்கு நல்லா அருமையாக போட்டுட்ருக்காப்புல. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. 4-1மா நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. ஒரு அருமையான ஃபீல்டிங் அங்கே. இதோட பார்த்தீங்கன்னா 3 ரன்ஸ் போயிருக்குங்க. நெக்ஸ்ட் பாலுங்க நல்ல ஒரு பவுலிங் இங்கே. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுதுங்க. ஆர்ஜி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாபு ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புலங்க. குரு பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த பாலுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டு. இது கேட்ச் ஆகுமா? வெல் கேட்ச். ஒரு அருமையான விக்கெட் எடுத்துருக்காப்புலங்க இங்கே. பார்த்தீங்கன்னா இது குரூஷியல் விக்கெட்னே சொல்லலாம். ஏன்னா இவர் தான் நல்லா பேட்டிங் இங்கே பண்ணிட்டு இருந்தாப்புல. குரூஷியல் விக்கெட். இப்போ குருவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த விக்கெட் கிடச்சிருக்கு. 3வது விக்கெட். சரி லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைப் பண்ணி கீப்பர் சேவ் பண்ணாப்புல அந்த 4. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான டாட் பால் இங்கே குரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங்க.
ஒரு 1 பவுன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க குரு பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா அது ஆஃப் சைட் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அருமையான 4 அங்கே ஒரு அருமையான குரு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஓவருங்க. இங்கே லாஸ்ட்டில் ஒரு 4 கொடுத்துருக்காப்புல. நல்லா கம்பேக் வருமா? கேட்சா இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலாக இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே குரு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டாட் பால் போட்டிருக்காப்புல ஷாய்கா. அவருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிடச்சிருக்கு. 4 ரன்னுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான போல்டிங்க. குரு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்து ஒரு விக்கெட் எடுத்துருக்காப்புலங்க. அருமையான போல்டிங்க. அவரோட 4th விக்கெட்டுங்க. இங்கே குரு பார்த்தீங்கன்னா அவரோட 4th விக்கெட்டை இங்கே எடுத்துருக்காப்புலங்க. குரு அவரோட அடுத்த பால் அது பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க. ஆஃப் சைடு போயிருக்கு. இப்போ நல்லா ஒரு ஸ்டாப் அங்கே பார்த்தீங்கன்னா. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் அங்கே ஒரு ஓவர்த்துருவாங்க. ஓவர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு ரன்னு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா 2 ரன்னு. குருவோட 4 ஓவர் பார்த்தீங்கன்னா 18 ரன்ஸ் மட்டும்தாங்க கொடுத்துருக்காரு 4 ஓவருக்கு. பார்த்தீங்கன்னா 4 விக்கெட். நல்ல ஒரு பவுலிங் இங்கே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜம்ஷீர் ப்ரோ, கேப்டன் ஜம்ஷீர் வந்திருக்காப்புல. அவரோட அடுத்த ஓவரை கண்டினியூ பண்ணுறாப்புல இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் உள்ளே இருக்காப்புல. இப்போ ஆர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு காலில் அடிச்சு போயிருக்கேன். ஒரு அருமையான ஃபீல்டிங் இங்கே. அருமையான ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா ரூப் ப்ரோ ஒரு வெல் ஃபீல்டிங் ரூப் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேவ் பண்ணியிருக்காப்புலங்க இங்கே ஸ்லிப்பில். அடுத்து ஜம்ஷீர் ப்ரோவோட பாலகிருஷ்ணனுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா லெக் சைடு திருப்பியிருக்காப்புலங்க. லெக் சைடு போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும். இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஜம்ஷீரோட நெக்ஸ்ட் பாலுங்க. ஒரு அருமையான ஷாட்டுங்க லெக் சைடு. பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் போகுமா இல்லை 2வா? பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. ஒரு நல்லா அங்கே ஸ்டாப் முஜிப் ப்ரோ. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. ஜம்ஷீர் ப்ரோ அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணனுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பாலுங்க. எக்ஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் கிடைக்குது. அடுத்த பாலுங்க பாலகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஷாட்டுங்க லெக் சைடு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்ராப்புங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா ஓவர்த்தில் போயிட்டுருக்கு. நல்ல ஸ்டாப் அங்கே. இப்போ அடுத்த பாலுங்க ஜம்ஷீர் பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அடிச்சிருக்காப்புல. அருமையான ஃபீல்டிங் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபீல்டிங். 15 ஓவர் அண்ட் 101 ரன்ஸ் 8 விக்கெட் லாஸ்ங்க. நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ரஷீத் ப்ரோ வந்திருக்காப்புல. நல்ல ஒரு ஷாட்டு பின்னாடி போகுதுங்க. நல்லா பின்னாடி போயிருக்கு. இப்போ பாலகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அதை கனெக்ட் பண்ண அவரை பின்னாடி 4 போகுமா இல்லை அங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்டாப்புங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ரஷீத் ப்ரோ பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் நல்ல அருமையான ஷாட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருக்கு. அருமையான 6ங்க அங்கே பாலகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அருமையாக விளையாண்டுருக்காப்புல. ஒரு அருமையான ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெல் 6ங்க. ரஷீத் ப்ரோ அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டுங்க அங்கே லெக் சைடு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 போயிருக்குங்க. ரஷீத் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு லெக் சைடு அந்த பாலை போட்டிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா இங்கே பாலகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அருமையாக விளையாண்டுருக்காப்புலங்க. பேட்டிங் நல்ல ஒரு அருமையான பேட்டிங் இங்கே. பால் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் அதுவும் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்புலங்க. ஆஃப் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக போயிருங்க. ஒரு 4ங்க வெல் 4ங்க இது. பாலகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இங்கே ஒரு அதிரடியாக விளையாண்டுருக்காப்புல பாலகிருஷ்ணன். இங்கே ஒரு வெல் ஷாட்டு பார்த்தீங்கன்னா 6 4. இப்போ ரஷீத் ப்ரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அதுவும் லெக் சைடு கனெக்ட் பண்ண பார்த்தாப்புல அது வைடாக போயிருக்கு. இப்போ ரஷீத் ப்ரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங் இங்கே பாலகிருஷ்ணன் அதை ஆஃப் சைடு கனெக்ட் பண்ண பார்த்தாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டாட் பாலுங்க இங்கே. நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா அதை லெக் சைடு கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. மறுபடியும் போகுதுங்க லெக் சைடு. பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ அங்கே அதை நல்லா சேவ் பண்ணியிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரன் மட்டும் கிடைக்குது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுதுங்க. இதோட பார்த்தீங்கன்னா இங்கே 16 ஓவர் எண்டுங்க. 120 ரன்ஸ் 8 விக்கெட் லாஸ்.
இப்போ பாலகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே ஒரு பேட்டிங்க. 9 balls 22 runs 2 fours 1 6. வெல் பேட்டிங் பாலகிருஷ்ணன். இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி வராப்புல. இப்போ நெக்ஸ்ட்டு பவுலராக பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ வராப்புலங்க. இது டெல்டா சிசிக்காக முஜிப் ப்ரோ. லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போணுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான கம்பேக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாலுங்க இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா கொஞ்சம் இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் அது லெக் சைடு அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் ரஷீத் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ லாஸ்ட் ஓவருங்க. பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டு ஆர்ஜி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் போயிட்டுருக்கு. இப்போது கேப்டன் ஜம்ஷீர் பார்த்தீங்கன்னா அங்கே அதை சேவ் பண்ணியிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒய்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்குங்க பால். இதோட பார்த்தீங்கன்னா அது 4 மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 ரன்னுங்க 5 runs ஒயிட் ப்ளஸ் அதோட பார்த்தீங்கன்னா இப்போது முஜிப் ப்ரோவோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒய்டு ப்ளஸ் ஒரு 4 போயிருக்கு பின்னாடி. அதனால் பார்த்தீங்கன்னா 5 runs. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா முஜிப் ப்ரோ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் அதை லெக் சைட் நல்லா கனெக்ட் பண்ணாப்புல. அங்கே ஆள் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஒரு அருமையான 4ங்க அங்கே. இதோட பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடியுதுங்க. மேட்ச் வின் பை டெல்டா சிசிங்க. இதோட இந்த மேட்ச் முடியுதுங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடியுதுங்க. டெல்டா சிசி வின் பண்ணுறாங்க. ஓகேவா, டெல்டா சிசி வின் பண்ணியிருக்காங்க. இதோட இப்போது 132 8 விக்கெட் லாஸ் 17 ஓவர் எண்டுங்க. இப்போது டெல்டா சிசி பார்த்தீங்கன்னா டெல்டா சிசி வின் பை 70 ரன்ஸுங்க.